வேண்டியது மேல வெட்டி ஒழிய மாட்டேன்னுத. பரவாயில்ல, நீங்க கொடுத்த ஆதரவுலதான் இந்த கிராமத்துல வந்து இத்தனை வருஷமா நல்லபடியா பழிச்சிட்டு வரேன். அட நான் என்னம்மா, எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான். உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. இந்தாங்க இந்த மாத சீட்டு பணம். கற்பனா, இந்த வியாபாரத்துல புள்ள ஊட்டிகளையும் வளர்த்துக்கிட்டு மாசம் சீட்டு பணத்தை ஒழுங்கா கட்டியே உன்னை ரொம்ப பாராட்டணும். எங்கம்மா அந்த இதாங்கம்மா, உங்க பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், மத்த பசங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறான், முகம் முரட்டு பயலா இருக்கான். அவன் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டானே. நீங்க ஒண்ணு, அவன் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போய் மரத்தடியில உட்கார்ந்து தாயக்கட்ட விளாடுறாமா. வாத்தியார் இதை சொல்லிட்டு சொன்னாரு. பெரிய வாத்தியார். பாத்துக்கலாமா? பாத்துக்குங்க. உங்க அப்பா தொழில நீ இப்பதான் ஆரம்பிச்சுக்கிட்டியா? சரியா? சின்ன பையன் தானே, போ சரியா போயிடும். இதெல்லாம் அடிக்காது, ஒழுங்கா நடடா. பத்மாமா நானே இந்த மாதிரி தப்பு செய்யா? இந்த இடத்த விட்டு எடுக்க தோற விட்டுடு. என்ன கேட்ட? எழுது வாடி. வெட்டிடா மைனர் அருணகிரி, நம்மள ஒண்ணும் படிக்க முடியாது. அது நீ எங்கேயாவது மாட்டுவ பாரு. யாருகிட்ட யாரு மாற்றா பாக்கலாம். ஐயோ, எதா நாமத்தை பாக்குறீங்க? தோத்துட்டீங்கன்னா நாமம் போட்டுக்கணும், சாயந்தரம் வரைக்கும் அழிக்க கூடாது. சும்மா இருப்ப ஒரே அடி அழட்டிக்காத. இப்ப பாரு, உடம்ப சூடாகிட்டு ஆடுறேன் பாரு. பாலக்காட்டு பாப்பமா ரெண்டு நான் யாரும் அறியானா? பாலக்காட்டு பாப்பமையா மரியாதையாடி சாய கொடுத்து காசு கீழே எடுத்து வைக்கணும், அல்லெങ്കിൽ அடிச்சு பஞ்சராக்கி களையும். தெரியுமா மேட்டுப்பட்டி கருப்பேன். இந்த வட்டாரத்துல என்ன பத்தி கேட்டு பாரு. நான் டீ கொடுத்தா யாருக்கும் காசு கொடுக்கறது இல்ல. நான் சாய கொடுத்தா காசு வாங்காமல் யாரையும் விட்டுட்டு இல்ல. காசு வைக்கணும், அல்லெങ്കിൽ வேட்டி அவுத்து வைக்கணும். ஐயோ பாவமா, வேட்டி கேட்காத, பட்டு அவுத்து கொடுத்துருவான். அப்புறம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சுங்க. எந்த குருவாயூரப்பா, எடா மொட்டை பாப்பம்மா தான் டீ நான் மணக்குன்னு உதடோட உதடு ஒட்டுதே. அவ காதுல விழுந்தது டங்கு வர அறுத்து விடுவான். இப்பெல்லாம் அவ கையால அடிக்கிறது இல்ல, கொள்ளி கட்டதானா. ஐயோ, சாய குடுத்துட்டு வானு பறஞ்சால் இவட நின்னு வேடிக்கை நோக்கணும். போய் கூட கடைக்கு. இப்ப போடா பேக்கு. 1 2 3 ஐயோ 4 5 கொண்டாடா நத்திய கொண்டா. பாப்பமா கேவலமா பேச வச்சு கொண்டாய்க்க. ചേട്ടാ மைனருக்கு பெரிய நெத்தியான വലിയ നാമമായിട്ടിടണം. நழகா மமுதா அசல் அனுமான் மாதிரி உண்டு. வாழை ஒண்ணு തന്നെ ബാക്കി. கிண்டலா பண்ற பாப்பம்மா. அப்புறம் பால்ல செத்து போன பல்லி கரைஞ்சதுன்னு மொட்டை பிடிச்சு ஹெல்த் ஆபீசருக்கு போட்டுருவேன். அண்ணே இங்க இருக்க, அம்மா உன்னை தேடுறாங்க. அப்புறம் வரப்போ சேட்டா அவரை கண்ட ஆ மிராசோட வண்டி வருது. ஏய், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான்டா மைனர். வண்டி நிறுத்தியா? ஏண்டா வண்டியை நிறுத்த? யாரு? நான் என்ன இந்த ஊர் எம்எல்ஏயா? சொன்னோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் தினமும் பாக்குறேன். நீர் பாட்டுக்கு ஜம்முன்னு வண்டியில போறீரு. இந்த கிழமை செத்துருவான் போல இருக்கு, லொங்கு லொங்குன்னு பின்னாலே ஓடியாரான். எதுக்காக? யார கண்டோம்? புடவைங்க மாதிரி உண்டு, புல்லு தடிக்கால் கூட பொட்டுன்னு செத்து போகும். வண்டியில தனியா தானே போறீரு, இவ்வளவு இடம் இருக்குல்ல. மாடா பிறந்த பாவத்துக்காக தான் உண்மை சுமக்குது, இந்த கிழவனையும் சுமக்காது. ஏத்திட்டு போனா என்ன குறைஞ்சு போச்சு? நான் யாரு தெரியுமா? மேட்டுப்பட்டி மிராஸ். மேட்டுப்பட்டி மிராசா? காலம் மாறி போச்சுன்னா மேட்லயே நிக்காதீங்க, கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. எனக்கே புத்தி சொல்றியா? கோச்சுக்காதீங்கண்ணா. இப்ப அதிகமா பேசுறீங்கன்னா அவர் வண்டியில போவாரு, நீங்க கீழே இறங்கி பின்னாலேயே ஓட வேண்டி இருக்கும். தொந்தியும் தொப்பையும் சமந்து நீங்களால் ஓடான் சாதிக்கும். அண்ணா மேட்டுப்பட்டி நானும் மிராசு தான். பாத்தியா? போட்ட மரியாதையா ஏத்திட்டு போ. யோ ஏயா உனக்கு தலைவிதி. இப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா யாரு பின்னாலேயாவது ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஏரியா வண்டியில் எங்கப்பா அண்ணன்? அண்ணனுக்கு மேட்டுப்பட்டி
மங்கள பெரிய சாதாரணமா விவரமா சொல்றேன் பாத்துக்கோ. சாம்பாரு ஏற்கனவே ஒரு வாடி சாம்பார் குடிச்சாச்சு, இன்னும் பத்தலையா? இந்த அப்படியா விஷயம்? ஆமாம்மா, மந்தையில ஒரு கூட்டமே கூடி போச்சு. அடடா, இப்படி ஊர் வந்தெல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிறானே, இவனை திருத்தவே முடியாதம்மா, திருத்த முடியாது. அம்மா அவனுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்டார் அந்த மேட்டுப்பட்டி மிராஸ். என்னம்மா இது, இட்லியை சொல்லிட்டு கடன் சொல்றவனை பாக்குற மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்ட. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டியே. மேட்டுப்பட்டி மிராசு பணம் படிச்சவரு, செல்வாக்கு உள்ளவரு, கொம்பும் படைச்சவர். நீதான் பத்த வச்சியா? கோழியா சொல்லிட்டு நான் இப்ப என்ன செஞ்சேன்? வண்டியை மறிச்சு கொள்ளை அடிச்சனா என்ன குஸ்திக்கு போனா நியாயத்தை எடுத்து சொன்னேன். கற்பகா, இப்பெல்லாம் உன் மகன் சொல்ற பாணியில நியாயத்தை சொன்னாதான் ஊர்ல கேக்குறானுங்க. நான் சொன்னா எவன் கேக்குறான்? மகா புத்திசாலி. ஐயோ, இவனா புத்திசாலி? எந்த அறிவாளிய சொந்த வீட்டுல பாராட்டி இருக்காங்க கேட்டீங்களா மாமா? நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்து வாங்கி கட்டிக்கிறேன். பாருங்க அண்ணா, வேளா வேலைக்கு சோத்த கொட்டிக்கிட்டு ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிறான். வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. ஒரு வேலை வெட்டி பாக்கணுங்கிற அக்கறை இருக்கா இவனுக்கு? எந்த வேலைக்கு போவேன்? இந்த கிராமத்துல என்ன வச்சு வேலை வாங்க எந்த பையனுக்கு யோக்கியதை இருக்கு? கேட்டீங்களா அண்ணா? நீங்களும் தான் ஜவுளி கடை, மளிகை கடை, வெத்தலைப்பாக்கு கடை எல்லா இடத்துலயும் வேலை வாங்கி கொடுத்தீங்க. ஒரு இடத்துலயாவது ஒழுங்கா வேலை பார்த்தானே? அம்மா நீ சும்மா இருடி, இவன் பொறுப்பு இல்லாதவன். யமா யமா யமா, நான் படிக்காதவன் முரட முட்டாள் எது வேண்டாலும் சொல்லு, ஆனா பொறுப்பு இல்லாதவன் சொல்லாதே. மந்தையில போய் விசாரிச்சு பாரு, இந்த ஊருக்குள்ளே ஐயாவுக்கு தான் செல்வாக்கு. என்ன மாமா? ஆமா, என்ன நீங்க கூட ஆமா போட்டுக்கிட்டு? நல்லா இல்ல சொல்லிட்டேன். ரோஷக்காரன் ஜாக்கிரதை. அண்ணா, இந்த ரோஷக்காரனை பெத்தவனே நான் தான், ஞாபகப்படுத்த. சாம்பல தலைக்கு மேல வளர்ந்து இந்த வீட்டுல எனக்கு மரியாதை கிடையாது. என்னடா இவருக்கு மரியாதை? மறுபடியும் சொல்லிட்டேன், என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு கேளுங்க. சமாதானம் சமாதானம். வெள்ளப்படி காட்டியாச்சு. ஒரே கட்சிக்குள்ள ஏன் சண்டை? ஒத்து தினம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஒத்து போறது? அதெல்லாம் உங்களுக்குள்ள பழக்கம் தானப்பா, புதுசா. புலியா சிங்கமா? அசிங்கம். ஏய், நீ மரியாதை துணி கொடுக்க வரியா இல்லையா? கொடுத்துற. அடாடா, எங்க அத்தைய சும்மா சொல்ல கூடாது. சும்மா தங்கச்சல மாதிரி தலை பெத்து வச்சிருக்காளே. ஏய் குரங்கு, நீ இப்ப துணியை கொடுக்கல உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். ஆமா, கொல்லு. உங்க யாழ சாவரத்தை கொடுத்து வைக்கணுமே. சிவகாமி, இந்த வயசுல உனக்கு நான் கம்பர் கட்டு வாங்கி கொடுத்த உடனே ஆசையா உனக்கு கண்ணத்துல கொடுப்பிய. அந்த மாதிரி இப்ப கூட நான் துணியை கொடுத்துறேன். ஒண்ணு 10 கொடுக்குறேன். மைனரத்தான், முதல்ல துணியை கொடுங்களேன். அப்படி வா வழிக்கு. ஆமா, நான் நினைச்சதெல்லாம் இன்னைக்குதான் நிறைவேற போகுது. மைனரத்தா, பல்ல காட்டாத, கண்ணை மூடிக்கிட்டு கண்ணத்தை காட்டு கொடுக்குறேன். எந்த கண்ணம்? இதுல என்ன ஓட வஞ்சன? 2 கண்ணத்துல என்ன கூட? முதல்ல இதுல கூட கண்ணை மூடு. அடிச்சுட்ட. ஏன் இப்படி ஓடி வர்ற? என்னாச்சு? பின்னால ஒரு குரங்கு வருது. ஏன்டா அழுகுற? ஒண்ணுமில்ல, மைனரத்தான லேசா ஒரு தட்டு தட்டினேன். என்னடா இது? எங்களுக்குள்ள 1000 நீ தானே என்ன கேக்குறது? ஆமாக்கும் குடியல்லோ நவன எஞ்சோ நரகத்தில் இடர்படோ நரகத்தில் இடர்படோ. ஏண்டி பட்ட பகல்ல ஏண்டி வந்து இடிக்கிற? என்ன அவசரம்? அது பாருங்க. அடி பாவி, இத கண்டா அப்ப உன்னை கண்டு ஊரே பயப்படுதடி. நிறுத்துங்க, வயிறு எரியுது. பாலா போன பூனை என்ன கண்டா உருமுது. முதல்ல வெளியே எரிய சொல்றேன். அதுக்கு என்ன பார்த்தா மீச துடிக்குது. அதுக்காக துடிக்குது. இந்த வீட்டுல மீசைய வச்சுக்கிட்டு வீரமா இருக்கிறது அது ஒண்ணுதான். ஓ மூஞ்சியில முழிக்கிறதுக்கு பிடிக்கலைன்னா
அது மூஞ்சில முழிச்சிட்டு போனா காரியம் ஜெயமாகும் ஜோசியன் சொல்லியிருக்காண்டி. எவன் இந்த ஜோசியன்? கொண்டு வாங்க, அவன் குளத்தை திருப்பி போட்டுறேன். பரம்பரை புத்தி. உங்க பரம்பரை புத்தி. கொலகார குடும்பம். உங்க குடும்பம் தான். உங்க அக்கா புருஷன் உங்க அக்கா தானே கொண்டு, அதனால தான் உங்ககிட்ட நான் அடக்கி அடக்கி போறேன். அந்த குட்டி செல்லகண்ணுவ கூட்டு வந்துட்டியா? இந்த விஷயத்துல நான் ஒரு மாதிரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துருச்சுன்னா கை நிறைய பணம் பாதிக்கலாம். காலையிலே சந்தேகப்பட்டேன், என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாரு, இப்படி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது கரெக்ட். வெளியே நிக்குது. வெளியே நிக்குதா? ஏன்பா வெளியே நிக்க வச்சுட்டு வந்த? இந்த 10 ரூபாய் வச்சுக்க, போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு மெதுவாவா நிதானமாவா. நல்ல வேலையில என்ன சேர்த்து விட்டாங்க. 10. பாப்பா வா. பய புத்திசாலி பய, இவனை விடக்கூடாது. வெளியில நின்றுட்ட உள்ள போ, உள்ள போ. செல்ல கண்ணு, ரொம்ப நல்ல பேரு. நம்ம வந்து யாரும் செய்ய இதுவரைக்கும் என் கண்ணுல படவே இல்லையே. கையா வைக்க மச்சான், அவன் எனக்கு ஒண்ணு வெட்டத்துக்கு இல்லையா? என் பொண்டாட்டியை தொடர்ந்து உனக்கு என்ன தைரியம்டா? அன்னைக்கு ஒண்ணு எங்கடா ஓட ஓட விட்டுடுவனா? ஏண்டா ஏண்டா இதான் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் அந்த ஆண்டவனை வந்தாலும் இன்னைக்கு கொண்டு வெட்டாம விட மாட்டேன். என்ன தைரியம்டா உனக்கு? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வச்சா வெட்டாம என்ன செய்வான்? காலையில் நானே அந்த வேலையை செஞ்சிருப்பேன். உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக அவரையும் கூட்டிட்டு வந்தேன். பசிச்ச வாய்க்கு 10 பைசா போடாத கஞ்ச பைய 10 ரூபா கொடுக்கலாம் பிரியாணி தின்ன. அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னப்பா நான் பெரிய சம்பளம் இனிமே இங்க வேலைக்கு வராது. இது ஏன் சம்பளம்? இந்த படம் இந்த சோத்து மூட்டை, இந்த சம்பளம். சம்பளமா? தேதி 15 தானே ஆச்சு, அது கூட உனக்கு ஏன் சம்பளம் கொடுத்தாங்க? எவன் கொடுப்பா? நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? அப்ப தகராறுதான். இவன் மூஞ்சிய பார்த்தா தெரியல, இவன் ஒழுங்கா எங்கேயும் வேலை செய்ய மாட்டான். பாத்தீங்களா நான் முறைக்கிறத? ஆனந்தா, இந்த வயசுலயே ஒரு வேலை வெட்டிய பார்த்தா தானே பொழைக்க முடியும். மகாலிங்கம் பிள்ளை இருக்காரு, ஊருக்கே பெரிய மனுஷன். பெரிய மனுஷன். உங்க பெரிய மனுஷன் வந்த வாழலாம் உள்ள வளைஞ்சு பார்த்தா தானே தெரியுது. வயசுக்கு தகுந்த வேலையா சொல்றான். உங்க முகத்துக்காகவும் இந்த அம்மா லபோ லபோன்னு சத்தம் போடுவாங்களே சும்மா விட்டுட்டு வந்தா இல்ல, அவன் கொடால உரிய மாலை போட்டுட்டு வந்திருப்பேன். பாத்தீங்களா அவன் பேசுறத? போற இடத்துல எல்லாம் இப்படியே தகராறு பண்ணிட்டு வந்தா இவனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அடங்கி ஒடுங்கி வேலை செய்தாதானே 4 காசு சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறேம்மா, சம்பாதிக்கிறேன். என் மானம் வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாதிக்கிறேன். பாத்தீங்களா அவன் பேசுறத? நீ எதுக்கு நான் மான வெக்கத்தை விட்டுட்டு சம்பாதிக்கணும்? நீ தானே சொன்ன கை நிறைய சம்பாதிக்கணும்னு. மாமா, உங்க சிநேகிதருக்கான அந்த பெரிய மனுஷன் மகாலிங்கம் உள்ள அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நம்ம காவேரி மாதிரி ஒரு பொண்ணு மாமா, ஏதோ வயிற்று பழப்புக்காக இங்க வேலை செய்ய வந்திருக்கு. அவன் பேத்தி வயசு இருக்கும். அந்த பொண்ணை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு வாடா, கை நிறைய பணம் கொடுக்கறேன்னு சொல்றான். செய்யிட்டு வந்த வேலைய கை நிறைய பாதிக்கிறான். ஐயோ அட பாவி, அப்படியா சொன்னா? அண்ணா, இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்து என் மகன் எங்களை காப்பாத்த வேண்டாம். உங்ககிட்ட பல வருஷமா சீட்டு போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்? 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். தனியா தான் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பணத்துக்கு என் மகன் பேர்ல ஒரு நஞ்ச நிலத்தை வாங்கி வைங்க. இந்த மாதிரி மனுஷங்களை நம்பி வாழறதை விட அவன் மண்ணை நம்பி வாழட்டும். நல்ல யோசனைமா. 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். நான் வரட்டுமா? அம்மா, எங்களையும் வளர்த்துக்கிட்டு சிறுக சிறுக இவ்வளவு பணமா சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு தகப்பன் இருந்து மகனுக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீ சேர்த்து வச்சிட்டியம்மா. ஏமா, அப்பா நம்மளை விட்டு ஏன் போனார்? ஆமா, நான் அப்பா பத்தி எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டே வர. இப்பாவது சொல்லுமா. அப்பாவை பத்தின வேதனை எல்லாம் என்னோடவே இருக்கட்டும். நீங்க சந்தோஷமா இருங்க. நேரம் காலம் வரும்போது நானே சொல்றேன். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கற்பகம், என்ன திருத்தி நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இருந்த, ஆனா திரும்பி பல லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கிற, ஆனா நீ பக்கத்துல இல்ல. தலைமையிலதான் 63 தண்ணி பந்தலுங்கிறான். வடபழனி ஆண்டவருக்கு பால் குடங்கிறான். மாரியம்மனுக்கு கூடு காய்ச்ச போறோங்கிறான். ஆமா, நீங்க யார் தலைமையில கஞ்சி காய்ச்ச போறீங்க? சார், ஏதோ தெரியாதனமா பேசிட்டான். மிஸ்டர் அருணாச்சலம், நீங்க நடத்துற அநாத பள்ளிக்கு என்னுடைய அன்பளிப்பு 5000 ரூபாய். ரொம்ப நன்றி. மிஸ்டர் நல்ல தம்பி, இதுல 10,000 ரூபாய்க்கு செக் இருக்கு. நீங்க நடத்திட்டு பிரசவ ஆஸ்பத்திரியில
என் மனைவியின் பேரால ஒரு வார்டு கட்டிங்க. இந்த என்ன மாமா இது? 2க்கு மேல பெறக்கூடாதுன்னு எங்க பார்த்தாலும் சிகப்பு முக்கோணம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல பிரசவ ஆஸ்பத்திரி. இந்த ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கம். போயிட்டு வராதீங்க. என்ன மிஸ்டர் துரைசாமி, ஏதாவது விசேஷமா? ஆளுக்கு ஒரு கவரோட போய்கிட்டு இருக்காங்களே, நன்கொடை ரொம்ப பலம் போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு என் மனைவியுடைய நினைவு தினம். அவன் ஞாபகார்த்தமாத்தான் ஒரு ஸ்தாபனத்தை கூட விடாம அத்தனை பேரையும் கூப்பிட்டு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஏதாவது டொனேஷன்? மிஸ்டர் துரைசாமி, உங்க மருமகன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டா போல இருக்கு. எஸ் சார். வடா அறிவு உள்ள வா. என்ன வக்கீல் சார், நான் சொன்னேன் இந்த பண்ண விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? அதை பத்தி பேசத்தான் இப்ப வந்தேன். மிஸ்டர் துரைசாமி, எனக்கு ரொம்ப வேண்டிய நாகராஜன் ஒருத்தர் மயிலாப்பூர்ல தான் இருக்காரு. அவருக்கு வாடிப்பட்டியில 100 ஏக்கர் நிலத்துல பெரிய பண்ணை இருக்கு. அதை விற்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல நிலம், அதே நம்ம வாங்கிடுவோமே. நிலம் எந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னீங்க? வாடிப்பட்டி. நல்ல நிலம் இருந்தா பேசி முடிவு பண்ணிடுங்க. என்னன்னா கிராமத்துக்கே போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா, சிங்கப்பூர்லயும் ஹாங்காங்லயும் வாழ்ந்த எனக்கு இந்த பட்டணத்து வாழ்க்கை சலிச்சு போச்சு. என் கடைசி காலத்தை ஏதாவது ஒரு கிராமத்துல போய் கழிக்கணும். அந்த கிராமத்துல என் மனைவி பெயரால ஒரு பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி இதெல்லாம் கட்டி விட்டு பல நல்ல காரியங்களை செய்யணும்ன்றதான் என் ஆசை. அப்ப ரொம்ப நல்லதுங்க. வாடிப்பட்டியில எனக்கு ரொம்ப வேண்டிய சின்னையா பிள்ளை, ரொம்ப நாணயமானவர். அவர் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பார். நான் இன்னைக்கே ஒரு தபால் எழுதுறேன். இந்த ஜென்மம் எடுத்தேன் என் ஐயனே, என்னை நீ ஏன் படைத்தாய் என் ஐயனே. வெளியில போனா அந்த வேலை, வீட்டுக்குள்ள வந்தா இந்த வேலை. இந்த காவேரி கழுதை செஞ்சு தொலைக்க கூடாது. பெரிய மனுஷி ஆயிட்டா. கணக்கப்புள்ள வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப நான் வர்றேன். எதை பத்தி கேட்கலையே, நான் மாவரைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்த விஷயத்த சொல்லாம போனா எப்படி? உங்களை பத்தின விஷயத்தை எப்படி உங்ககிட்டயே சொல்றது? காதலிக்க வாங்க. என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு படம் நம்ம ஊர் கொட்டாயில வந்திருக்கு. ராத்திரி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, என்ன நம்ம பத்தின சமாச்சாரம்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன்னை பத்தின ஒரு ரகசியம் நம்ம கைவசம் இருக்கு. உங்க ஐத்தா அருணகிரி சொன்னா. அருணகிரியா? என்ன பத்தின ரகசியமா? என்ன சொன்னா? நீ அதை சொல்ல, நான் இதை சொல்றேன். சரி சொல்லி தொலைக்கிறேன். ஐயோ சிச்சி, என்ன பட்ட பகல்ல கொஞ்சம் கூட வைக்க இல்லாம. ஆசை ஆசை, அம்மா வீட்டு தோசை. காதுல ரகசியம் சொல்ல வந்தா? ஓ சொல்லு சொல்லு சொல்லு. வந்து காவேரி காவேரி, உங்க அண்ணன் இருக்கே அதான் அந்த மொரடு மகா லூசா இருக்கும் போல் இருக்கே. பொம்பளைங்களை கண்டாலே சிடு சிடுங்குது. கொஞ்சம் கூட அது இல்லையே. எவன் சொல்லுவேன்? அது கிடையாது, பல்ல உடைச்சு விடுவேன். நானா சொன்னேன்? அந்த பூசணிக்கா காமாட்சி சொன்னா. ஆமா, அந்த அருணகிரி என்ன பத்தி என்ன சொன்னா? என்ன சொன்னா? கைத்தா என்ன தெரியுமா சொன்னா? டேய் ஆனந்தா ஆனந்தா, சிவகாமியோட வாயை அடக்கணும்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா புளியாங்களார எடுத்து சும்மா சாயின் 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 அடிச்சு பட்டையை கிளப்பணும்டான்னு சொன்னான். ஓஹோ, புளியா வளரால சொய் சொய் என்ன அடிக்க முடியுமா? கையை உடைச்சிட மாட்டேன், அவ்வளவு திமிரா? வீடு தேடி வந்த பொண்ணு நீ ஏன்டா அடிக்கிற? ஐயோ, நான் ஏன் அடிக்கிறேன்? அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. சிவகாமி சொன்னதான் நான் கேட்டனே. நீ ஒரு முரட்டு பையன், பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாது. பாவம், அது முகத்தை பாரு எப்படி சவந்து போச்சு. பெரிய ருமானி மாமல சவந்து போச்சு, கடிச்சு திங்க போறாங்க. ஏன் கடிச்சுடா பாருங்க. கடிக்கிறதா பாரு, அதையும் பாத்துடலாம். அதையும் பாரு. டேய், இப்பவே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, நாளைக்கு உங்க 2 பேருக்கு ஒரு கால் கட்டு போட்டா தினம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓ மைனரா, வரணும் வரணும். எந்த மைனர் என்ன சாப்பிடுது? சீமா சரக்குல இருந்து சல்பேட்டா வரைக்கும் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆமா என்ன இருக்கு? என் இடத்துல அக்னி திராவகம் உண்டு, தரட்டே? உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பேன். புத்தி நின்னை விட்டு போயிட்டு இல்லல்ல. அம்மா எங்க என்னது பிறந்த நாள் வால் போஸ்ட் ஓட்ட சொன்ன ஒரு பையில ஓட்டலையா? பிறந்த நாள் ஏது தலைவருக்கு? உள்ள ஒரு தலைவருக்கு தான், ஸ்ரீலட்சி இந்த மைனருக்கு தான். ஏன்டா சிரிக்கிற? மைனர், நீ பிறந்ததே தப்புன்னு ஊர் ஜனங்க சம்சாரிக்கணும். எவன் சம்சாரம் சொன்னா சொல்லு, கொலையை எடுத்து போடுறேன். யாரவ? என்னப்பா? காவேரி எங்க? அடுத்த தெருவுக்கு போயிருக்கா? 2 நாளைக்கு அவளை வெளியே தெருவு அனுப்பாத, ஊரே கட்டு கிடக்கு. என்ன விஷயம்? பொழுது விடிஞ்சா தீபாவளி இல்ல, ஊர் பசங்க எல்லாம் மில்லிய ஏத்திக்கிட்டு ஆடுன்னு ஆடுறான். மில்லின்னா? பட்டசாராயம். நம்ம ஊர் ஓதுமா இருக்கான இந்த தேவாரம் எல்லாம் படிச்சுக்கிட்டு பரம பக்தன்.
அவன் என்ன பண்ணா 400 மில்லியை ஏத்திக்கிட்டு அவன் சம்சாரம் இருப்பாங்களே ஒரு அம்மா, அவங்க பேர் என்ன? லல்லி. லல்லி லல்லி. அந்த அம்மாவை நடுத்தருவுல போட்டு உதையோதேன்னு உதைக்கிறாம்மா. தெய்வாதீனமா நான் அந்த பக்கம் போனேன். அந்த அம்மாவுக்கு தெரியாம அந்த பயலை மடக்கி பிடிச்சு வச்சேன், கும்மு கும்மு கும்முன்னு 4. இனிமே அவன் ஜம்மத்துக்கும் மில்லியும் தொட மாட்டான், லல்லியும் தொட மாட்டான். நீ ஏமா கண் கலங்குற? ஒண்ணும் இல்லப்பா, இந்த குடியும் சீட்டாட்டமும் எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கு தெரியுமா? அம்மா அம்மா அம்மா, இந்த புடவைய பாத்தியா? மாணிக்கம் பிள்ளை வீட்டுல எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, தீபாவளிக்கு காவேரிக்கு புடவை எடுக்கணும், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். உனக்கு என்ன புடவை வேணும்? இந்த மாதிரி புருஷ புடவை எடுத்து கொடுத்தாதான் நான் கட்டிக்குவேன். புருஷ புடவையா? என்னடா புதுசா இருக்கு? ஐயோ, இதெல்லாம் இது அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியுது. இதான் புருஷோவா? வெங்காயத்தருக்கு சேலை இதான் வேணுமாடா கண்ணு? ஆமாண்ணா. அவ்வளவு நாகரீகத்துக்கு வந்துட்டியா? பல்லா அடிச்சுடும் காழுத. இத கட்டிக்கிறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். நான் எடுத்து கொடுக்கறதா கட்டிக்கணும். சரின்னு வாய் திறந்து சொல்லேண்டி. சரி. இந்தாப்பா, இந்த பணம் நீ திண்டுக்கல்லுக்கு போய் உனக்கு வேட்டி சட்டை, உன் தங்கச்சிக்கு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. உனக்கு என்ன புடவை வேணும்? உனக்கு தெரியும் எந்த தீபாவளிக்கு நான் புது புடவை கட்டிருக்கேன். சரி சரி, நீ 1 மணி பஸ்ஸுக்கு போனாதான் கடைசி பஸ்ஸுக்கு வந்து சேர முடியும். பொறுப்பு சீக்கிரம். என்னங்க எங்கடா பால் போஸ்ட் பசவ எல்லாம் காணோம்? அதை ஏன் கேக்குறீங்க? வடக்கு தெருவில் ஒட்டுறதுக்காக போனோம், ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்களை விரட்டிட்டாங்க. ஏன்டா அந்த முனியம்மா கிட்ட சொல்றதானே? முடியுமாவா? அவரங்க போஸ்டர் வாலியும் பிடிக்கிட்டு எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. வர வர இந்த பொட்டச்சுங்களுக்கு திமிரு ஜாஸ்தி. மைனர் பொண்ணுங்க தானே இப்போ புரட்சி உண்டாக்க உண்டாக்குவீங்க புரட்சிய. இந்த ஊர் யாருக்கு தெரியுமா? எங்க பாட்டனுக்கு. அவர் தான் இந்த ஊர் ஜமீன். அவருக்கு பிறந்த நாள் வந்தப்ப பட்டணத்துல இருந்து ஒரு நாட்டியக்காரிய கூட்டு வந்து நாட்டியம் ஆட சொல்லி இருக்காரு. நாட்டியம் முடிஞ்ச உடனே வாடி பட்டிக்கின்னு இருக்காரு. பட்டினா பண்ணேன்னு அர்த்தம். அன்னையில இருந்து இந்த ஊரை எல்லாரும் வாடிப்பட்டி வாடிப்பட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த ரகசியம் இந்த ஊர்ல எந்த பயலுக்காவது தெரியுமா? அரசாக்க வாடி பட்டிக்குன்னு உங்க தாத்தன் கூப்பிட்டானா? அவன் என்ன சொன்னா? போடா போக்கத்த பேரன் போயிட்டாளா? கதை விடுறதுல சரியான ஆடுறாங்க. சேட்டா, இயால கை கொண்டு அடிக்காதே, இந்த கை அசிங்கமாகும். இவட கொள்ளி கட்ட உண்டு. ஐயோ வேண்டாம் பாவம், இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் விடுவோம். அதனாலதான் ஆனந்தா என் பிறந்த நாள் விழாக்கு நான் கூட்டிட்டு போலான்னு வந்த. வாடா. நான் திண்டுக்கல் போய் தீபாவளி துணிமணி பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வரணும். பெரிய சின்ன குழந்தை மாதிரி பட்டாசு வாங்குறான். பட்டாசு ஏண்டா, நான் 2 ஏக்கரா நிலத்தை விட்டு எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன். எதுடா முக்கியம்? வாடா, விழா முடிஞ்ச உடனே நானும் வரேன், 2 பேருமா போலாம். எங்க அம்மா கோச்சுவாங்க, நான் போறேன். டேய் வரமாட்டேன். வரமாட்டேன். உன்னை இப்படிலாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன். பாப்பம்மா, ஏன் மைனர் ஆனந்தம் தூக்கிட்டு போறாரு? பாவம், மைனருக்கு சமயம் சரியில்லை. எனக்கு ஒரு டீ கொடு. அப்ப கூட்டா இவன் எல்லாம் பெரிய மனுஷனா? பார்த்தா பெரிய மனுஷனா தெரியல. மூஞ்சி மோர கட்டை. உன் பிறந்த நாள் விழால இந்த பெரிய மனுஷனுக்கு கூட நீயே கொண்டாடு. எனக்கு வேலை இருக்கு, நான் திண்டுக்கல் போனேன். ராஜா ராஜா, இல்ல நீ எல்லாம் வருவேன் தானே நான் இவ்வளவு செலவு பண்ணி இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணேன். இது மட்டுமா? மதுரை முன்சால ராஜப்பா ரமாமணி இல்ல, அவ பேசி குளோப் ஜான் டான்ஸ் வேற இருக்கு. நீ முதல்ல இதை சாப்பிட. என்ன இது? இது கொக்கோ கோலா மாதிரி ஒரு ரசகோலா சாப்பிடுறேன். என்ன கூட்ட பிடிச்சு நாத்தனா? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். கப்புன்னு குடிச்சிரு, அப்புறம் பாரு. என்னடா வேணும்? கொஞ்சம் ஊத்திக்கா. என்ன இது? கொக்கோ கோலா. கேள்விப்பட்டனா? நானும் பக்கத்துல தானே இருந்தேன். இப்ப என்னமா கட்டு போச்சு? அந்த காளை இந்த கிராமத்தை விட்டு எங்க போயிடும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த காளைய ஒரு கை பார்க்க தானே போறேன். இருக்கிறதே ஒரு கை, இன்னும் எங்க பாக்குறது? அந்த காளை எங்கேயும் ஓடிடாது. எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. மாமா, என்ன செலவானாலும் சரி, அந்த காளையோட 2 கொம்பையும் ஒடிக்காம விட மாட்டேன்னு சொல்லுங்க மாமா. மாமா, செலவு பண்ணி அந்த காளையை அடக்க முடியாது. மோதுனா சோறு திங்க கூட கை இருக்காதுன்னு சொல்லி வைங்க. மாமா, நான் பண வசதி படைச்சவன், ஆள் மாகாணம் உள்ளவன். விலாசமே தெரியாத காளை வீணா வம்புல வந்து மாட்டிக்கிட்டு சாவ போகுது சொல்லி வைங்க. விலாசமே தெரியாதனாலதான் காளை எதுக்கும் துணிஞ்சு நிக்குது. குத்தி கொடலை உருவிடும் சொல்லி வைங்க. சவாலுக்கு சவால். மொரட்டு காளையோட மோத வேண்டாம் சொல்லுங்கப்பா. அரையரே, மாமா இப்படி வா. இன்னைக்கு நாள் பூரா மரண யோகம். சரி, வம்புல மாட்டிக்கிட்டு மறுபடியும் உதவாங்காது. நீ ஏன்டா இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு? வாடா, அரைச்ச மஞ்சள கைக்கு தடவறேன். அம்மா, கைக்கு மட்டும் தடவாத, இந்த மூஞ்சிக்கு கொஞ்சம் பூச்சி விடு. பல்ல உடைப்பேன். கூட்டு போய் உட. வாடா. சிங்கம் முடிச்ச போய். ஆனந்தா, நிலத்தை பாத்தியா? நானும் அம்மாவும் நிலத்தை பார்த்தோம். அம்மா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே பத்திரம் பதிய சொல்லிட்டாங்க.
ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வரட்டுங்களா? வாங்க மாமா. நல்ல செய்தியோட தான் வந்திருக்கீங்க. பத்திரத்தை கற்பகம் பாத்தியா பையனுக்கு ஆசை. ஆனந்தா, பட்டணத்துல பெரிய முதலாளி துரைசாமி பிள்ளையோட 100 ஏக்கர் நில பத்திரம் இது. உங்க பத்திரம் பதிவான அன்னைக்கு தான் இதுவும் பதிவாச்சு. 100 ஏக்கரா? எம்மாடி கிராமத்தையே வளைச்சு விட்டான்னு சொல்லுங்க. யார் மாமா அந்த பெரிய மனுஷன்? பெரிய பணக்காரர். பரம்பரை பணக்காரரா? இப்ப 5-6 வருஷத்துல பரம்பரை. உனக்கு எதுக்குடா இந்த வம்பெல்லாம்? இல்லம்மா, ஊர்ல இப்ப அதை பத்தி தான் பேச்சு, அதுக்காக தான் கேட்டேன். இந்தாப்பா, நான் உனக்கு தேடி வைக்கிற சொத்து. வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீடு தேடி வந்த லட்சுமி. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த நிலத்தை மட்டும் விற்காது. கற்பகா, துரைசாமி பிள்ளைக்கு வாங்கி இருக்கிற 100 ஏக்கர் நிலத்தையும் 10 விவசாயிகளுக்கு குத்தகைக்கு பிரிச்சு கொடுத்த முடியா கடுதாசி வந்திருக்கு. அதுல ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஆனந்தனுக்கு கொடுக்குறேன். அதோட சேர்த்து விடுவட்டுமே. ரொம்ப நன்றி மாமா. பாத்தியாமா, நீ நிலம் வாங்கின நல்ல நேரம். யாரு விட்டு நிலமோ நம்ம தேடி வருது. ஆமாப்பா, ஏதோ குடுப்பனை இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உண்மைதாம்மா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுவரைக்கும் அந்த துரைசாமி பிள்ளை சிகப்பா கருப்பான்னு எனக்கே தெரியாது. கிழிஞ்சது போங்க. ஆமாப்பா, நாளைக்கு பட்டணத்துக்கு போய் அவரை பார்த்து இந்த பத்திரத்தையும் கொடுத்துட்டு விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன். மாமா, பட்டணம் போறீங்களா? நானும் உங்க கூட வரேன். ஆமா, நானும் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாமா, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் அண்ணன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போகுது. நான் வம்புக்காரன் அவளே சொல்றேன். அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவோம். கழுத வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். அப்படித்தான். சிவார்ஸ் மாமா, சிவார்ஸ் மாமா. அவன் வரட்டுமே அம்மா. வேண்டாண்ணா, அவன் குணம் தான் அவனுக்கு தெரியுமே. அவனுக்கு பணக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. அவங்களோட பேசவும் தெரியாது, பழகவும் தெரியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். ஆம்பளை பையன் 4 ஊரை சுத்தினா தான் அறிவு வளரும். அப்பா, பட்டணம் போறீங்களா? நீ வேண்டாம், ஆனந்தம் வர்றான். அப்படின்னா எனக்கு கண்ணாடி வளையலும் கண்ணுக்கு கூலிங் கிளாஸும் வாங்கிட்டு வாங்கப்பா. கூலிக்கு கிளாஸா? மாமா, அது தெரியாதா? இந்த கண்ணு வலி வந்தவங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாம போட்டுக்கிறாங்கல்ல கருப்பு கண்ணாடி, அது வேணுமா? அதுவா? கேட்டியா கற்பகம்? இவளுக்கு கருப்பு கண்ணாடி. இவங்க அம்மாளுக்கு தலையெல்லாம் நரைச்சு போச்சான். தடவிக்கிறதுக்கு கருப்பு மை வேணுமா, போட்டுக்கிறதுக்கு ஜம்பர் பாடி வேணுமா? எங்க பொண்ணே, யாருக்கான ஜம்பர் பாடி? அன்னபூரணி அம்மைக்கோ? அதொன்னும் மதராசில் கிட்ட இல்ல. 4 ஆளை வச்சு தக்க விடணும். பாலக்காட்டு பாப்பம்மா, என் பொண்டாட்டி என்ன ஆளை நினைச்சியா? എന്താ സാറേ, നിങ്ങൾ മദ്രാസുக்கு போகணும்ல, எனக்கு ஒரு ചെറിയ ഉപകാരം ചെയ്യണം. என்ன உபகாரம் வேணும்? செருப்பு வேணுமா சொல்லு, மாமா வாங்கிட்டு வருவார். അതൊന്നും വേണ്ട. മദ്രാസിൽ മോർ മാർക്കറ്റ് ഉണ്ടല്ലേ, അവിടെ മൊട്ടை അടിച്ചോണ്ടു മൂലയിൽ ഇരുന്നുണ്ടു ഒരു സായബു എറ കറുവാട് വിൽക്കുന്നു. അതിൽ ഇത്ര കറുവാട് വാങ്ങിക്കൊണ്ട് വരണം. மாமா, சாப்தாவில எழுதிக்கங்க, கருவாடு வேணுமா? வருஷா பிள்ளைய பார்க்க போறா, கருவாடு வாங்க போறேன். சொல்ற வியாபாரத்தை பாரு. அப்பா, மறந்துடாதீங்க, வளையல், கூலிங் கிளாஸ். ஒன்னத்தா, கூலிங் கிளாஸ், கண்ணாடி வளையல் மறக்காம வாங்கிட்டு வா. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவரு வாங்கிட்டு வருவார். சொல்லிட்டு போன ஜாட புரியல. சேட்டன் பொண்ணு ஜாட தெரியல. எல்லாம் பெண்குட்டி சொல்லி கொடுக்கும். குட் மார்னிங் மிஸ்டர் துரைசாமி. குட் மார்னிங் வக்கீல் சார். வாங்க வாங்க வாங்க. இவர்தான் சின்னையா பிள்ளை. அப்படியா? வாங்க உட்காரு. லெட்டர் மூலமாவே சந்திச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் நேர்ல சந்திக்கிறோம். சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. கிராமத்துல 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கவன்லாம் எப்படியோ இருக்கிறான். 100 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு இவ்வளவு சாதாரணமா இருக்கிறீங்களே. இந்தாங்க நிலப்பத்திரம், செலவு போக மீதி பணம். ரொம்ப சந்தோஷம் சின்னையா பிள்ளை. உங்க உதவினால நான் தேடிக்கிட்டு இருந்த செல்வம் என் வீட்டையே தேடி வந்துட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படுது எனக்கு. நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன், சும்மா மிரட்டாத. ஏண்டா, உங்க அப்பா விட்டு பங்களா நினைச்சியா? போட வெளியே. யோ, மரியாதை இல்லாம அவன் பேசாத, நான் ரொம்ப பொல்லாதவன். என்னடா? சரதா போடா. என்ன சொன்னேன்? சரதா போடான்னு. என்ன பார்த்தாடா போடா வாடாங்கற? ஆமா, நான் யார் தெரியுமா? மூஞ்ச பாக்கும் போதே தெரியுது. ஓசி. ஓசியா? யார பாத்தரா ஓசின்னு சொல்ற? பீட்டர் விடாத. நம்ம ஊர் பையன் பட்டணம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா உன் பேர் என்ன? ஆனந்தன். குமார், வீடு தேடி வந்தவங்கள இப்பதானே நாயை விட்டு கடிக்க விடுறது? உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் இருக்குதா? இல்ல மாமா,
இந்த காட்டு பையன் என்ன பார்த்து இந்த வீட்டுக்கு ஓசியான்னு கேக்குறான்? இது என் தங்கச்சி மகன் குமார். அவர் வந்துங்க நான் தான் இந்த வீட்டுக்கு வாரிசு அப்படி இப்படின்னு குதிச்சாருங்க. நான் வாய் தவறி சும்மா கிடையா ஓசின்னு சொல்லிட்டேங்க. பாத்தீங்களா மாமா? நீ போட போட. நான் அப்படி சொன்னதுக்காக மன்னிச்சுக்கோங்க. நீ நடந்துக்கா வருத்தப்படாதப்பா. இல்லை உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல உட்கார்ப்பா. நான் சோப்பாலே உட்கார்ப்பா உட்கார். ரொம்ப மரியாதையான பையனுங்க. அப்புறம் உங்க கடுதாசிப்படி அந்த 100 ஏக்கர் நிலத்தை 10 பேருக்கு விவசாயம் பண்றதுக்கு பிரிச்சு கொடுத்ததுல ஆனந்தனும் ஒருத்தன். ஆமாங்க ஐயா, ஏதோ குடுப்புன இருக்கிறதுனால தான் உங்க நிலத்தை நாங்க பயிரிட சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆமாப்பா, ஏதோ விட்டகுறை தொட்டகுறை இருக்கிறதுனாலதான் கடல் கடந்து எங்கேயோ போன எனக்கு கடைசி காலத்துல வாடிப்பட்டியில இடம் காட்டியிருக்காரு ஆண்டவன். அப்ப நம்ம பரவாயில்லாமா? நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க. நம்ம வேலையை அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல 4 நாள் தங்கிட்டு போகட்டும். ஆல்ரைட், நீங்க இருங்க, நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். மங்களா, இதான் என் தங்கச்சி மங்களம். இவர் சின்னையா பிள்ளை. வாடிப்பட்டியில் நம்ம நிலத்தெல்லாம் கவனிச்சுட்டு போறவர். ஐயா என்ன அறிமுகப்படுத்தலீங்களே. அம்மா, என் பேர் ஆனந்தன், வாடிப்பட்டி இட்லிக்காரம்மா மகன். இவங்க நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. வாங்க வாங்க. என்னப்பா ஆனந்தா, டிஃபன் சாப்பிட்டியா? ஆச்சுங்க ஐயா. நான் ஒண்ணு கேட்கறேன்னு வருத்தப்பட்டுக்க மாட்டீங்களா? கேளு கேளு. இந்த பலகாரத்தை தினம் எப்படி சாப்பிடுறீங்க? ஏன்பா ஏன்? இல்லைங்க, சமயக்காரன் ஒரு இலைய போட்டு செங்கல் அடுக்கிற மாதிரி 4 எதையோ அடுக்குனானுங்க. இது என்னப்பான்னு கேட்டேன். இதுதான் இட்லிங்கிறான் பாவி. எங்க அப்பா சத்தியமா சொல்றேன், உடைக்கிறதுக்கு சுத்தியல் வேணும் போல இருக்கு. சாப்பிடறதுக்குள்ள தவுதாயப்பட்டு போயிட்டாரு. அடாடாடா, ஊர்ல எங்க அம்மா இட்லி சுடுவாங்க பாருங்க, சும்மா புசு 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 தும்ப பூ மாதிரி இருக்குங்க. 25-30 இட்லிகள் தான். சாப்பிடறதுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கணும். உண்மைதான். பணம் இருந்தா மட்டும் ஒரு மனுஷனுக்கு நிறைவான வாழ்க்கை அமைஞ்சிடாது. மனைவி மக்களோட இருக்கணும். ஆமாங்க ஐயா, பொஞ்சாதி புள்ள தின்னு அனுபவிக்காத சொத்தை தேடி என்ன பிரயோசனங்க? பணத்தை பூதம் காக்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். மாமா எங்கங்க? சின்ன பிள்ளை தானே, வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. எங்களுக்கு சொல்லிட்டு தான் போனார். நீ பட்டணத்தானே சுத்தி பார்க்கணும். ஆமா. நம்ம குமார் கூட அனுப்பி வைக்கிறேன். டேய் குமார், கொஞ்சம் அவங்க கூடயா? வர்றான். குமார், உன் கூட தான் நான் பட்டணத்தை சுத்தி பார்க்கணுமா பெரியவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, உங்களை எல்லாம் டேன்னு சொல்லக்கூடாது, மாமாவுக்கு கோபம் வந்துடும். இந்த பட்டிக்காடு பழையபடி ஏறிய முருங்க மரம். இந்த பட்டிக்காடு இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? தெரியும். பட்டணத்துல இருக்கிற நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போயிடுவோம். இதுதானே உங்க நினைப்பு? சந்தேகம் வேறையா? இதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறோம். நீங்க எல்லாம் சேர்ந்து திட்டங்களை தீட்டி இருக்கீங்க. எங்க அவங்க திட்டங்களை அவுத்து விடுங்க பாக்கலாம். பங்களா தோட்டத்துல பூச்செடி வைக்கிறதுக்கு பதிலா நெல்ல போட போறோம். என்னப்பா சிரிக்கிற? ஆமா குமாரு, பச்சரிசி நெல்லை எங்க போடுவ, புழுங்கல் அரிசி நெல்லை எங்க போடுவ? அட மடையா, பச்சரிசி நெல்ல பெங்களாவுக்கு முன்னாடியும் புழுங்கலரிசி நெல்ல பெங்களாவுக்கு பின்னாடியும் போடுவோம். பச்சரிசி நெல்லு வேற, புழுங்கல் அரிசி நெல்லு வேறையா? பட்டணத்துல இருக்கவங்க எல்லாம் தார் ரோட்ல நெல்லு வரைய தானிச்சுங்களா குருமட்டன். குமார், ஏன்டா வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்? உனக்கு நெல்லு மரத்துல காய்க்குதா செடியில காய்க்குதான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இவனை கூட்டிட்டு போய் பட்டத்துல சுத்தி காட்டிட்டு வா. இந்த பட்டி காட்டான கார்ல கூட்டிட்டு போறதா? யாரையும் தரக்குறவா பேசக்கூடாது, தெரியுதா? இந்த பாருங்க, செலவுக்கு 100 ரூபாய். ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. போற இடத்துல என்ன கொஞ்சம் மரியாதையா நடத்த சொல்லுங்க. உன்னை பத்தி எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான் பாத்தியாடா? இந்த பட்டணத்துக்கு புதுசு, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும், தெரியுதா? வர அண்ணன் பட்டணம் போயிட்டு வந்திருக்கானே, என்ன பார்த்த ஏது பார்த்தேன்னு கேட்காம என்ன அடுப்புல ஓடிக்கிட்டு இருக்க? நீயா இங்க எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான். நீங்க தான் இன்னைக்கு ஊருக்கு வந்துருவேன்னு சொன்னீங்களே. இந்த பாருங்க திண்டு. அண்ணா, என்னண்ணா? வாடிப்பட்டில இருந்து சின்னையா பிள்ளை லெட்டர் போட்டுக்கிறாரு. நாம எல்லாம் அறுவடைக்கு கட்டாயம் வரணுமா. நம்ம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு கூட ஏற்பாடு பண்ணிட்டாராம். அப்படியா? அதுவும் சரிதான். கிராமத்துல நிலத்தை வாங்கி போட்டுட்டு போய் பார்க்காம இருந்தா எப்படி? நினைச்சேன், முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் 100 ஏக்கர் நிலம் வாங்கி இருக்கிறாரு. எவன் எவன் எதை எடுத்துட்டு போயிருப்பானோ யாரு கண்டாங்க? ஏமாமா, கிராமத்துக்கு இன்னைக்கே போலாமா? எனக்கு இங்க ஒரே போர் அடிக்குது. போலாம் என்ன? சரிம்மா, நீங்க இன்னைக்கே புறப்படுங்க. நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துல வந்து சேர்ந்துக்கிறேன். தேங்க்யூ மாமா. குமார், அது கிராமம்,
அங்க இருக்கிற ஜனங்கள் உடுப்புக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, உள்ளத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. நல்லபடியா ஒழுங்கா நடக்கணும், தெரியுதா? ஏன் மாமா, நம்ம நாயையும் கூட்டிட்டு போலாமா? அதான் நீ போறிய, நான் இங்கேயே இருக்கட்டும். மாமா, மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னாங்க, மணி 5 ஆகுதுன்னு காணாம. ஐயா ஐயா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. இவங்க எல்லாம் நம்ம நிலத்தை உழுவுறவங்க. அம்மா, இங்க எல்லா சௌகரியங்களும் செஞ்சு வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணும்னா இந்த அம்மாவை கேளுங்க. இந்த அம்மா பேரு லட்சுமி. லட்சுமி, உள்ள அழைச்சிட்டு போ. அப்ப நாங்க வரோம். சரி. என்னையா மிஸ்டர் சின்னையா பிள்ளை, ஏனுங்க? மான மரியாதையோட பெரிய வரவேற்பெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். வெரி புவர் ஷோ. அதெல்லாம் இருக்குங்க. இஸ் இட்? பெரியவர் வரும்போது. மாமா, யாரோ பட்டத்துல இந்த புதுசா முதலாளி வராரு, நீ இவரா? இவன் நம்ம சொந்தக்கார பையன், பேரு அருணகிரி. என்ன மாமா இப்படியா அறிமுகப்படுத்துறது? என் மருமவன் பெரிய மெராசு, இந்த ஊர்லயே மைனர்னு சொல்ல வேணாமா? ஓஹோ, நீங்க இந்த ஊர்ல பெரிய மைனரா? அது இந்த ஊருக்கே தெரியுமே. இந்த வட்டாரத்திலேயே மைனர்னு ஒரு பையன் பேர் வச்சுக்க கூடாது. அப்படிதான் அலங்காநல்லூர்ல ஒரு பையன் பேர் வச்சிருக்கான். விட்டனா அவன் மேல ரிட்டு போட்டு கேஸ் நடக்கிற கில்லாடி கிட்டையர் தானே நம்ம வக்கீலு. பாத்தீங்களா எதுக்கு ரிட்டு போட்டிருக்கான்னு? இதுல இருந்தே இந்த பயல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுமே. புதுமையான ஆளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ். மிஸ்டர் சின்னையா பிள்ளை, உங்களோட மெட்ராஸுக்கு வந்தானே ஆனந்தன், அவனும் நம்ம நிலத்தை உழுகுற வந்தாங்க. இஸ் இட்? என் நிலத்தை உழுக பொழைக்கிற பையன் நான் வர்றேன்னு தெரிஞ்சு என்ன வந்து பார்க்க கூடாது? மகா திமிரு பிடிச்ச பயலா இருப்பான் போல இருக்கேன். கரெக்ட். அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அனாத பையன் பொழைக்கிறதுக்கு எங்க ஊருக்கு வந்துட்டு இப்ப இந்த ஊரையே என்ன கலக்கிறான் தெரியுமா அவன்? அருணகிரி, கை ஜாக்கிரத. தம்பி, பய ஒரு மாதிரி ஜாக்கிரதையா பழகுங்க. நான் உள்ள போய் கவனிச்சுட்டு வரேன். மாமனா மாமன் வட்ட வைக்கிறத பாருங்க, சகுனி மாமன். மிஸ்டர் அருணகிரி, ஐயா, இருக்கட்டும். நான் இந்த கிராமத்திலே தான் இருக்க போறேன். போக போக என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பத்தி தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே சார். என்ன பத்தி மெட்ராஸ் ஹோட்டல்லே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கிராமத்துல என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பயலோட கைய பாருங்க. மைனர், கைய காட்டணும். சார், சார், நீங்க பட்டணத்துல ₹1,00,000 செலவு பண்ணா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. பாருங்க, இதுல பாருங்க. சிவகாமி, சிவகாமி, ஏய் காவேரி, பாத்தியாடி அந்த கோமாளி எவனையோ கூட்டு வந்து போட்டோ எடுக்கிறான். யோ, உனக்கு அறிவு இருக்கா? யார் கட்டிய படம் எடுத்த? பெரிய ரொம்ப ஊர் வச்சு எடுத்தா என்ன கெட்டு போச்சே? யோ, உன் கைய முடிச்சு உனக்கு இன்னும் புத்தி வரலையே? ஏய், மரியாதையா போய் எடுத்த படத்தை கொடுக்க போறியா இல்லையா? சிவகாமி, யாருகிட்ட போய் என்ன பேசுற? இவர் யார் தெரியுமில்ல? சின்ன ஏஜமா. பெரிய எஜமா, மூஞ்ச பாரு, பொறுக்கி. மைனர், இவளுக்கு என்ன திமிர் பத்தியா? கைய பிடிக்கிறியா நீ? பாய் அப்படி வாங்கடி. எல்லாம் சுத்தி வாங்கடி. அடிக்கடி பண்ற நீ கைய பிடிக்கறானா? என்னது யாரு? அடப்பாவி குமாரு, என்னப்பா அது? நாங்க மரத்து மேல உட்கார்ந்து பொய்யா காப்பரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மூதேவிங்க வந்து கீழேந்து படம் பிடிக்கிறாங்க. படம் ஐயோ, பிடிக்கிறாங்க. இந்த பய கூட நீ சேர்ந்து வரும்போதே எனக்கு தெரியும் ஏதாவது இப்படி செய்வேன்னு. போடு, அந்த கேமரா கொண்டு. முடியாது. வீட்டு பொம்பளைகளை படம் எடுக்க கூடாது, கொண்டா. ஏய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி இருப்பா, அவளை படம் எடுக்க. போடா, போடா, பொம்பளைகள் வந்து படம் எடுக்கிறாங்க. சாம. பின்னாலே தான் என்னங்க ஒரே சகதியா இருக்குது. என்ன ஏத்த வாரி எறிஞ்சா கண்டனமா வந்து மேல விழும். குமார், என்னடா இதெல்லாம்? ஏண்டா, புறப்படும் போது உங்க மாமா எவ்வளவு சொல்லி அனுப்பிச்ச? எல்லாம் உங்க அண்ணனால வந்தது. அந்த ஆனந்தம் பயலுக்கு அவர் அவ்வளவு மரியாதை கொடுத்ததுனால அவன் என்னெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான். தம்பி, நான் நேத்தே சொன்னேனே, முதல் நாளே சகதி அடியில கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். இன்னும் எங்க கொண்டு போய் நிறுத்த போறானோ? நீ ஏண்டா நிக்கிற? பாபா வந்து குளிச்சுட்டு சாப்பிடு. நான் வர்றேன். தம்பி, பயத்தை பார்த்து பழகுங்க. பாத்தீங்களா சாரே, எலிவால் கொண்டே வச்சுக்கிட்டு இன்னா திண்டு முடிஞ்சு விடுறான் இந்த ஆளு. முதல்ல இந்த ஆளை ஒழிச்சாதான் இந்த ஊர் உருப்பிடும். மைனா, அந்த ஆனந்தம் பயல நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன். கவலையை விடுங்க. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு இன்னைக்கு ராத்திரியே தண்ணியை ஊத்தி விட்டு நாளை காலைல ஊர் பஞ்சாயத்தை கூட்ட வச்சு அவன் மானத்தை வாங்குறேன். அப்படியே கேமராவையும் வாங்குறேன். பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்லிட்டோம். எங்க உன் மகன்? உங்க தீர்ப்பு படி
அபராத தொகை 100 இப்பவே கட்டிடுறேன். என் மகனுக்கு பதிலா நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. கரெக்ட். பஞ்சாயத்தார் தீர்ப்புப்படி தப்பு பண்ண உன் மகன் தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுவும் கரெக்டுங்க. ஐயா, ஒரு தடவை இல்ல, என் மகனுக்காக 1000 தடவை உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிருபா, என்ன அநியாயம்! எவன் காலில் யார் விழுகிறது? ஊர்ல என்னென்ன அநியாய அக்கிரமம் நடக்குதோ அத்தனைக்கும் காரணமானவங்க இவங்க நீதிபதிகள். நான் குற்றவாளியா? ஆனந்தா, இது ஊர் பஞ்சாயத்து சபை. இங்க எல்லா பெரிய மனுஷங்களும் கூடி இருக்கிறோம். சபைக்கு நான் தான் தலைவன். மரியாதையா பேசு. நீங்க தான் இந்த கூட்டத்துக்கு தலைவரா? நல்ல சபை நிறைஞ்ச தலைவர். ஐயோ, தலைமை வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? இவருக்கு என்ன? இவரை விட தகுதி உள்ளவன் இந்த ஊர்ல எவன் இருக்கிறான்? அவர் என்ன சாதாரண செல்வாக்குடையவர், பணக்கார, தொழிலதிபர், பல சாராய கடையை ஏலத்தில் எடுத்திருக்கார். ஒரு தலைவருடைய தகுதி சிரிப்பா சிரிக்குது. நித்திய குடிகார மதுவிலக்கு மாநாட்டுக்கு தலைமை வச்சானா? அத மாதிரி தான் இருக்கு நீயும் நீ கூட்டி இருக்கிற கூட்டம். ஆனந்தா, நீ இந்த ஊருக்கு நேர்த்திக்கு பிழைக்க வந்தவன். நான் பரம்பரையா? சரிதான், நிறுத்தியா. பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் எல்லாம் இப்ப விலாசமே தெரியாம இருக்கான். அத சொல்லு. நான் சொன்னவெல்லாம் அழிஞ்சு போவான்னு கீதையில சொல்லி இருக்கு. எந்த கீதையில? முண்டா, எத்தனை கீதை இருக்கு? ஔவையார் சொன்ன கீதையை தான் நாங்களும் படிச்சிருக்கோமே. ஆனந்தா, என்ன எதிர்த்தவன் இவன் உயிரோட வாழ்ந்ததில்ல. எரும மாடு முட்டி கோபுரம் சாஞ்சதில்ல. ஆனந்தா, இந்த உருட்டல் மிரட்டல்கள் பயப்படுறவன் நான் இல்லையா? சுமாரு தேடி குறிச்சுக்க. உன் படையெல்லாம் கூட்டிட்டு வா. இந்த மந்தையிலேயே மோதி பாத்துருவோம். தயாரா? ஆனந்தா, சும்மா இருடா. நமக்கு எதுக்குடா ஊர் வம்பு? அம்மா, வம்புன்னு எல்லாரும் விலகி போயிட்டா ஊரே கெட்டு குட்டிச்சோரா போயிடும். நான் ஊரே எதுக்கல. இத உட்கார்ந்து இருக்காங்க பெரிய மனுஷனுங்க. இவனுங்க யாருன்னு ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாம். ஆனந்தா, இந்த சாராய கேசுகளை பத்தி ஜனங்களுக்கு தெரிய வேணாம். சொல்லப்பா. இதோ தலைமை தாங்குறாரே மகாராஜ ராஷ்டி மகாகரம் பொருந்திய மகாலிங்கம் உள்ள இவரை பத்தி பல விஷயங்களை நம்ம வீராசாமி புட்டு வைப்பான். வீராசாமி வாடாங்க. ஐயா பத்தி அவுத்து விடுறான். இதோ இருக்கிறாரே மகாலிங்கம் பிள்ளை, அவர் ஒரு நாள் நிறுத்து. இது ஆனந்தனை பத்தின வழக்கு. என்ன பத்தி பேச இவன் யார்? இவன் பேசக்கூடாது, பேச விட மாட்டேன். ஏயா பேசக்கூடாது? தலைவரால பாதிக்கப்பட்டவன் இவன் பேசுறா தானே தலைவருடைய வண்டவாளம் தெரியும். முடியாது, இவனை நான் பேச விட மாட்டேன். அவனுக்கு கிடக்குறான்னு நீ சொல்றா? இதோ இருக்கிறாரே பெரிய தலைவர், இவருடைய மில்லுல வேலை செஞ்ச என் பஞ்சாதிய இத்துடன் சபை கலைக்கப்பட்டது. பாத்தியம்மா, தலைவர் தலையில துணிய போட்டுட்டு பறக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, இதோ இருக்காருங்களே பெரிய சபை. என்ன சபை? கனக சபை கலைச்சு விட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயோக்கிய மைனர். அட போங்க சார், நீங்க வேற வயிற்றுல குடிக்கிறீங்க. உங்க கூட சேர்ந்ததுல எனக்கு ஒரே ரன்னிங் ரேஸ் தான் சார். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்க கூட்டிக்கிட்டு போன பெரிய மனுஷன் எல்லாம் பாதியிலேயே முக்காடு போட்டுக்கிட்டு ஓடி போட்டாங்களாமே சார். நான் கூட அவங்கள உண்மையிலேயே பெரிய மனுஷன் நினைச்சுதான் சார் பாரின் ஊத்தி விட்டேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த பசங்க பட்டை குடிக்க கூட லாயக்கில்ல சார். இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஊர்ல ஒரு பையில யோக்கியனே கிடையாது. என்ன தவறு? சரி சரி, மனச தளர விடாத. சந்தர்ப்பம் வரும், அந்த ஆனந்தம் பயல ஒழிச்சு கட்டுவோம். தந்தி வந்திருக்கு. குமார், என்னப்பா தந்தி? நாளை காலையில உங்க அண்ணன் வர்றாராம். என்ன வண்டியோட ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்காரு. மறக்காம போய் கூட்டிட்டு வந்துருப்பா. யார் சார் இது? என் மாமன் தான். எப்படியோ மனுஷன் பணத்தை சுத்திக்கிட்டாரு. வேற வழி இல்லாம நான் அவரை சுத்திக்கிட்டு இருக்கிறேன். தெரு தெருவா அனாவசியமா சுத்துறதை விட பணம் உள்ளவங்களை சுத்துறதுல தப்பு இல்லை. ஐயா வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? என்ன நடந்து வர்றீங்க? குமார ஸ்டேஷனுக்கு கார் போட சொல்லி தந்து கொடுத்துருந்தேன். ஆளையே காணோம். அடடே, டேய் முனியா, உன் வண்டியை கொஞ்சம் கொடு. ஐயாவை வீட்டுல விட்டு வந்துடுறேன். பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டுங்க, மாடு கொண்டு போறாங்க.
ஐயா, இதான் எங்க ஊர் எல்லையம்மன் கோயில். இங்க வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். அப்படியா? ஐயா, மழை வருது. ஆனந்தா, என் உயிரை காப்பாத்திட்டேன். அது மட்டும் இல்லம்மா, பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, தண்ணி தொட்டி, இப்படி எவ்வளவோ நல்ல காரியம் பண்றதுக்கு நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு. அவ்வளவு பெரிய மனசு படைச்சவரா அந்த முதலாளி. அவர் நல்லா இருக்கட்டும்மா. அந்த மாதிரி நல்ல காரியம் பண்றவங்கள தான் நம்ம மதிக்கிறதே இல்லையே. ஆமா, உன்னை வரவேற்பு வர சொன்னே இல்ல, ஏன் வரல? ஆமா, நம்ம ஊருக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது. அவரை பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கல. உண்மைதான்ப்பா, நான் கூட வரணும்னு தான் புறப்பட்டேன். பாழா போன ஆணி காலில் குத்துருச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சரியா போச்சு. அந்த முதலாளி பத்தி காவேரி கூட நிறைய சொன்னான். அவர் பண்ற நல்ல காரியத்துக்கெல்லாம் நீ கூட இருந்து உதவி பண்ணு. டெஃபனட்டா ஃபுல் ஒத்துழைப்பு தீர்மானம் பண்ணிட்டு. என்ன சிவகாமி, காய்கறி கொண்டு வந்திருக்காப்பல் இருக்கு. எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு பிஞ்சு இல்ல? அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்க, எருமை காய்கறியில வாய் வைக்குது. சிவகாமி, நீங்க சொன்ன பிஞ்சுக்கு நான் சொன்ன எருமை எப்படி? சிவகாமி, அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு என்ன நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்கிற. நான் ஒண்ணு அப்படி நினைக்கலையே. உன்னை தனியா சந்திச்சு நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நான் எத்தனை நாளா துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமா சிவகாமி, ஆனா நீ அதை விரும்ப மாட்டியோன்னு. ஐயோ, மன்னிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயோ, அப்ப என்ன மன்னிச்சிரு சிவகாமி. மன்னிச்சிட்டேன். இனிமேலாவது இந்த மாதிரி சின்னத்தனமான காரியத்துல ஈடுபடாம குழைச்சுக்கங்க, போங்க. சிவகாமி, எடுத்துக்கம்மா. நல்ல மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டு சந்தோஷமா இருக்கணுமா? போயிட்டு வரேங்க. லட்சுமி, இந்த காய்கறி எல்லாம் எடுத்து உள்ள வைமா. சரிம்மா. ஏமா, வாழ்த்துனதா வாழ்த்துனிய நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து சந்தோஷமா இருன்னு வாழ்த்திருக்க கூடாதா? மூக்கு மொழியமா இருக்கிற அந்த பொண்ண மருமகளை அடைய யாருக்குத்தான் ஆசை இருக்காது. ஆனா நடக்கணுமே. அழாத பாப்பா, நான் ஊரை விட்டு போறேன்னு சொன்ன உடனே நீ இப்படி அழுவேன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். போயிட்டு லெட்டராவது போட்டிருப்பேன். என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு. அழாதப்பா. அறிவு கட்டத்தனமா பறைகிறது. ഞാൻ വെങ്കായമല്ലോ നറുക്കുന്നത്, അതുകൊണ്ട് കണ്ണിൽ വെള്ളം വരുന്നത്. പിന്നെ മൈനർ എപ്പോഴും இந்த ஊரை விட்டு போறது? சும்மா போனா அந்த ஆனந்தம் பயில பழி வாங்கிட்டு தான் போவேன். மைனர் சோறு தின்ன ஒரு கை தண்ணே உண்டு, அதையும் பறி கொடுக்கிறது. கேட்டோம் என்ன நடக்குதுன்னு பாரு. பாப்பமா, எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. നിങ്ങൾക്ക് ആസയോ? എനിക്ക് ഒരു ആസയുണ്ട്. பாருடா, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல ஆசை வந்திருக்கு. நீயும் தனி கட்ட, நானும் தனி கட்ட. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்னா ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்க பதக்கம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. உடனே நம்ம மெட்ராஸ் போய் பீச்ல உன் பேருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டி, இப்ப நீ கட்டி இருக்கிற துண்ட முண்ட அவுத்துட்டு உன்னை கல்லாவில உட்கார வச்சிடறேன். ஃபாரின் நைலக்ஸ் புடவை கட்டி, அப்புறம் பாரு பட்டணத்துல ஈடு பல்ல காமிச்சுக்கிட்டே காசை கொண்டாந்து கட்டுவாங்க. அப்புறம் அடையாள பங்களா, தோட்டம், എടുക്കണം. எதை കയ്യെടുക്കണം. ഇത് കണ്ടോ, സൂറിക്കത്തിയാണ്. ഇതുകൊണ്ട് നിന്റെ വയറ്റ് സബക് സബക്കിന് കുത്തി കിളിച്ച് കുടലെടുത്ത് മാല എടുത്ത് കളയും. കേട്ടോ? ഞാൻ അറിയാടാ, പാലക്കാട്ട് പാപ്പമ്മയാക്കി പാല കൊട്ട ഇറക്കിക്കളയും. ഓഹോ, എന്തടാ அதோ பாருங்க பனைமரம், அந்த தந்தி கம்பா மேற்க வரைக்கும் நம்ம நிலம் தாருங்க. சின்ன பிள்ளை, நல்ல நிலமா தான் வாங்கிருக்கீங்க. ஆனா இது பண்ணைக்கு தான் பிரயோஜனப்படும். நான் நினைக்கிற காரியத்துக்கு உதவாது. வேற நிலம் தான் பார்க்கணும். நிலமா இல்ல, வாங்க. செல்லம்மா, அவங்க யாரு? யாரோ பட்டணத்து முதலாளியா, நிலத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஆமா ஆமா, என் மகன் கூட அவரை பத்தி நிறைய சொல்லிருக்கான். சின்ன பிள்ளை, இந்த இடம் ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கு. இது யாருடைய நிலம்? இது நம்ம ஆனந்தனோட நிலம். அடடே, ஆனந்தனுதா? அப்ப நம்ம நிலமா இருக்கா? கணக்கையா? பாப்பா ஆனந்தா, இதெல்லாம் உன்னுடைய நிலம் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆனந்தா, என் மனைவி பேரால
ஒரு பிரசவ விடுதியும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இது ரொம்ப தகுதியான இடம்ப்பா. ரோட்டு மேல இருக்கு, ஊருக்கு பக்கத்துல இருக்கு. என்ன யோசனை பண்ற? உன்னுடைய இடம் தெரிஞ்ச உடனே உரிமையோட தான் முடிவெடுத்தேன். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். அப்படி ஒரு பணம் தேவையில்லைன்னா இந்த ஊர்ல நான் வாங்கியிருக்கிற வேற நேரத்துல உனக்கு எது தெரியாத எடுத்துக்க. அப்புறம் என்ன சரின்னு சொல்லு. ஐயா, ஒரு தகப்ப மகனுக்கு தேடி வைக்க வேண்டியதை எங்க அம்மா எனக்கு தேடி வச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த நிலத்தை விற்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் சம்மதிச்சாலும் எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. மன்னிக்கணும். அப்படியா? சின்ன பிள்ளை, வேற இடம் பாப்போம். பாப்பா மாமா, அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு துப்பாக்கிய காட்டி கையெழுத்து போடுறானா போடுறான். பேசாம ஏறுற வண்டியில. அவர் மன பேர்ல தர்மம் பண்றதுக்கு நாம தானே ஆகப்பட்டோம். அவர் புண்ணியவான் தர்மவான் புகழ் வாங்கறதுக்கு நம்ம நிலம் தான் கிடைச்சதா? அவர் ஒண்ணும் நம்ம நிலத்தை சும்மா கேட்கல, எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஏண்டா அவரை பத்தியே பேசுறியே? உங்க அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இந்த நிலம் நமக்கு எப்படி கிடைச்சது? என் ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக்கி ராப்பகலா கஷ்டப்பட்டு இட்லி வியாபாரம் செய்து சம்பாதிச்ச நிலண்டா இது. ஓ, நான் சொல்லிட்டேனே, அவர்கிட்ட அவ்வளவு சொல்லிட்டேனே. ஐயா, நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு இந்த நிலம் என்ன, எந்த நிலத்தை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா எங்க அம்மா உயிர் போனாலும் அந்த நிலத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேனே. அப்போ எங்க அம்மாவுக்கு சம்மதம் இல்ல, எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டியா? ஐயோ, நான் என்ன சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறிய. நான் அப்படியா சொன்னேன்? பின்ன இது உன் தப்பு இல்லடா. அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த உன்னை பட்டணத்துக்கு அமிச்சு அந்த பெரிய மனுஷனை சந்திக்க விட்டான் பாரு, அது என் தப்பு தாண்டா. என்ன மாயம் பண்ணாரோ, மந்திரம் பண்ணாரோ? மந்திரம் இல்ல, மண்ணா கட்டி இல்ல. தர்மம் பண்ண உதவிக்கு இப்படி ஒரு கெட்ட பேரா? பெரிய தர்மம். நல்ல மனசு உள்ளவரா இருந்தா இவ்வளவு செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் அவருக்கு மனைவி மக்களை ஏன் கொடுக்கல? அந்த பாக்கியத்தை ஏன்டா கொடுக்கல? என்ன பாவம் பண்ணாரோ? அம்மா, நான் என்ன பாவம், நீ என்ன பாவம் பண்ண? அப்பாவை பாக்குற பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு ஏன் கொடுக்கிறேன்? அப்பாவை பத்தி கேட்கும் போதெல்லாம் அது நம்ம தலைவிதியை அனுபவிச்சுதான் தீரணும்னு சொல்லுவியே, அதே தலைவிதியை தான் அவர் அனுபவிக்கிறார். கோவிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, நீ நானும் சின்ன குழந்தைகளா இருக்கப்போ ஓடி பிடிச்சு விளையாடலாமே, ஞாபகம் இருக்கா? என்ன காவேரி, சாமி பார்க்க வந்தியா? சிவகாமி, இப்பெண்ணுகள் கோயிலுக்கு வந்தால் சாமியா தொழுന്നത് இல்ல, ഈ കുട്ടി சாமிகளை നോക്കാൻ തന്നെ വരുന്നത്. பாப்பமா, நீ சும்மா இருக்க மாட்டே. சிவகாமி, நான் வரேன். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ல, இந்த மாப்பிள்ளை மட்டும் நம்ம காவேரி கிடைச்சிட்டா. சிவகாமி, நீ ஒன்னும் அறியாத പറയണ്ട. ചേട്ടന്റെ ഗുണം അറിയോ? കാവേരി ഈ പയ്യനെ കോവിലിൽ കണ്ടൂന്ന് അറിഞ്ഞാൽ അയാൾ അറിവാളെ തൂക്കും. சரி, இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வா, கோவிலுக்கு போறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியல? கண்ணுக்கு பிடிச்ச கணவரா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பிஏ படிச்சிருக்காரு, பெரிய கம்பெனில வேலை பாக்குறாரு, கிருதா வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி இருக்காரு. அது மட்டுமா, ஸ்கூட்டர் வேற வச்சிருக்காரு. நிறுத்து. நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. துரோகி. நானா துரோகி? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு துணையை தேடிக்கிட்டு நீங்க என்னைக்காவது காவேரியுடைய வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அவளும் என் மாதிரி பொண்ணு, என் வயசு பொண்ணு. நீங்களும் நானும் சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்கோம். அதையெல்லாம் காவேரி பார்த்தா, சிரிச்சா, வெக்கப்பட்டா, அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்களும் நானும் என்னைக்காவது நினைச்சு பார்த்தோமா? சிவகாமி, என்ன மன்னிச்சிரு. நீ சொன்ன அடையாளம் உள்ள பையன் கதிர்வேல் பிள்ளையுடைய மகன். அவனை நம்ம காவேரி விரும்புறா, அந்த பையனும் நம்ம பொண்ணை விரும்புறான். இதைத்தானே சொல்றேன். அப்பா, காவேரி, உங்ககிட்ட நான் பல தடவை கேட்டும் உன் மனசுல உள்ளத மனம் திறந்து சொல்ல மாட்டேங்கிற. என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏன் காவேரி சிரிக்கிற? நான் அந்த அளவுக்கு முன்னேறல. எனக்கு உயிருக்குயிரான அண்ணன் இருக்காரு, அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட முறையோட பேசி அவங்க சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான். ஐயோ, உங்க அண்ணா மகா முரட்டு பேர் வழியாச்சு. ஒருவேளை அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா மறந்துட வேண்டியதுதான். நான் வரட்டுமா? காவேரி, நீ படிக்காத பெண்ணா இருந்தாலும் அறிவுள்ள பெண். நீ படிச்சவன் தானே? வா உங்க அப்பா. என்ன அழுவாம சிரிக்க வாங்க முடியும்?
நான் என்ன பத்தி கூட கவலைப்படலிக்க. நான் உங்களை நினைச்சுதான் அழுவணும் போல இருக்கு. என்ன நினைச்சா? ஆமாங்க. ஏன்பா? பின்ன என்னங்க இந்த திட்டுவாரு. ஏங்க உங்க மாமாவை பத்தி உங்க கைவசம் எந்த ஐடியாவும் இல்ல? அருணகிரி, நீ என்ன சொல்ற? இப்படிதான் எனக்கு ஒரு மாமா இருக்கிறான். கவனமா கேளுங்க. அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்து தூக்குன்னு மாரடைப்புல செத்துட்டான். ஒரு கதையை கட்டி விட்டு மந்தையில சிலைய வச்சு மந்திரிகளை வச்சு துறக்க போறேன். அப்பதான் அந்த சிவகாமியை நான் கட்டிக்க முடியும். சிவகாமிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு மான ரோஷம் இருக்குன்னு நினைச்சேன். மகா மட்டமான ஆளா இருக்கிறேன். என்னங்க கீழே வந்த உடனே உங்க மாமா மாதிரியே திட்டுறீங்க? பின்ன என்னப்பா, காவேரிய தொட்ட ஆனந்த் அவன் கைய ஒடிச்சான். அவனை பழி வாங்க வேண்டாம்? ஆமா சார். அதுக்கு நான் வச்சிருக்கிறேன் ஒரு திட்டம். சார் நான் திட்டேன் சார். காவேரி உனக்கு, எனக்கு. அருணகிரி, உனக்கு சிவகாமி வேணுமா இல்ல இந்த ஆனந்த் என்ன யோசனை பண்ற? கொள்கை அடையணும்னா என் தியாகம் பண்ணித்தான் தீரும். பண்றேன். அவன் ஊருக்குள்ள திடீர்னு என்னென்னமோ பண்றான். எங்க அத்தை மகளை தானே தியாகம் பண்ணணும். செய்யறேன். ஆனா அந்த ஆனந்தம் பய மட்டும் ஒழியணும். வாங்க வாங்க வாங்க. என்ன பெரியம்மா மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, சின்னம்மா வரலையா? இவ நிச்சயார்த்தத்துக்கு, அவ கல்யாணத்துக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு முறை வச்சிருக்காங்க. மாமா பால காட்டு பாப்பம்மா. என்ன நீ லேட்டா வர்ற? உன் கல்யாணத்துக்கு தாலி கட்டி முடிஞ்சோடதான் நான் வருவேன். ஓ சேட்டா, என்ன ഇവിടെ ചോറുണ്ടല്ലേ? உண்டு. அது மதி. ஏன்னா சேட்டனை நம்பி ஞான் சோறு ஆக்காமல் வந்து. சிவகாமி, காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவ நினைச்ச மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆமா ஆமா, மகா சமத்து. அவ பத்த வச்ச நெருப்ப நான் என்ன தனிய வச்சேன். இல்ல என்ன இந்த கல்யாணம் நடக்குமா? யாரும் எனக்கு உதவி பண்ணல. என்னை இந்த வீட்டுல இருந்து சீக்கிரமா அனுப்பிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு தான் இந்த வேலை பண்ண. குட்டிகள் எல்லாம் திருச்சோண்டு இருக்கின்றது. ஓ, எந்த ஒரு சௌந்தரியம்! தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல் உண்டு. காவேரி, ஞான் மட்டும் ஆணாயிட்டு இருந்தெங்கில் நின்ன ஞானே கல்யாணம் கட்டும். ஏன் பாப்பம்மா, இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? நீ துண்டும் முண்டும் கட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி தானே இருக்க. கட்டிக்கைய. ஓ, അങ്ങനെയാ? മാനെന്നും വിളിക്കില്ല, മയിലെന്നും വിളിക്കില്ല, മാടത്ത് മണ്ണി വിളക്കേ. சமையல் ரெடியா இருக்கா? ஊர்வலம் வந்தோடனே இறக்கணும் தெரியுமா? சரிங்க. அண்ணா, அருணகிரியும் பட்டத்துக்காரன் ஊர்வலத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஊர்வலத்துல வந்தவங்கள செதறி நாலா பக்கம் ஓடிட்டாங்க. தம்பி தம்பி, பட்டத்துக்கார ஆட்களை வச்சு உன் களத்து மேற்று உள்ள நெல்லெல்லாம் லாரியில ஏத்துட்டு போயிட்டான். அம்மா, என் தங்கச்சியோட வாழ்க்கையை நெருப்பு வச்சுட்டாங்க. நம்ம குடும்பமே போச்சு. விடு என்ன, அந்த பயலுடைய தலையை கொண்டாந்து காலடியில் வைக்கிறேன். விடு என்ன. அடே, உன்னை நான் போக விட மாட்டேன். பழி வாங்கின குடும்பம் என்னைக்குமே வாழ்ந்ததில்லை. போடு கீழே. முடியாதுமா, முடியாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். அந்த பசங்களுடைய குடல் உரிவு மாற போட்டுட்டு வரேன். விடு என்ன. ஆனந்தா, ஆனந்தா, அண்ணா, பாருடா உன் தங்கச்சிய பாரு. எந்த தங்கச்சிய வாழ வைக்கணும்னு இத்தனை நாளா பாடுபட்டியோ அவளை பாரு. முதல்ல இதை 2 பேரையும் கொண்டுட்டு அப்புறம் நீ போ. ஏண்டா நிக்கிற? போ. நீ திரும்பி வரும்போது நாங்க 2 பேரும் உயிரோடு இருக்க மாட்டோம். போடா. ஐயோ அம்மா, மாறவே போச்சு. இப்ப என்ன செய்ய சொல்றேன்? முதல்ல கோடாலிய கீழே போடு. இனிமே என்ன நடந்தாலும் யாரையும் பழி வாங்கதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, இந்த கடைசி காலத்துல பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க என் மகனை நான் காப்பாத்தித்தான் ஆகணும்டா. சத்தியம் பண்ணி கொடுடா. ஆனந்தா. சின்னையா பிள்ளை, ஊர்வலத்துல கலகம் பண்ணது, நெல்லு முட்டையை கடத்துறது, இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, குமாரும் அந்த நொண்டி பயலும் தான். அதுல என்ன சந்தேகம் வேறையா? அவர்களே தான். இதை வளரவிடக்கூடாது. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும். உனக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நானும் மைனர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஆமா, ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கோம். கொடா சுண்டக்கா பசங்களா, உங்க கூட்டணிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? எடுத்த கோடாலிய புடுங்கிக்கிட்டு யாரையும் அடிக்காதேன்னு எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. இல்ல நீங்க அத்தனை பேர் இந்நேரம் சுடுகாட்டுல இருந்திருப்பீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பேன். அடிக்கிறவன் பக்கத்துல வந்து படம் பந்து அடிப்புவேன்.
பாவி பிள்ளைங்களா வருத்தப்படாதப்பா. அந்த ராஸ்கலை நான் வீட்டுல போய் கவனிச்சுக்கிறேன். எங்க ஏத்தி காட்டு. ஆனந்தா, வராதவர் வந்திருக்கிறாரு. அம்மாவை கூப்பிட்டு காப்பி பலகாரம் கொண்டு வர சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னைய பாக்குறீங்க? நாங்க ஏழைங்க, இல்லாதவங்க. கையில பணங்காசு இல்லாதவங்க எல்லாம் இல்லாதவங்க இல்லப்பா, நல்ல மனசு இல்லாதவங்க தான் இல்லாதவங்க. ஆனந்தா, உங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்த தவறுக்காக நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போ. அண்ணா, என்ன நெத்தில காயம்? ஒண்ணு இல்லம்மா, அம்மாவை கூப்பிடு. அம்மா இல்லண்ணா, நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு சோழவந்தம் போயிருக்காங்க. சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவாங்க. ஓஹோ, எல்லாம் சோதனை தான். நீங்க வந்த நேரம் உங்க அம்மா ஊர்ல இல்ல. ஐயா, இதான் என் தங்கச்சி காவேரி. அம்மா, நான் இந்த கிராமத்துக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வந்ததுல இருந்து உங்க அண்ணனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. ஆனந்தா, இந்த பணத்தை வாங்கிக்கப்பா. பணமா? எனக்கு இருக்கு, வேணாம். இதை நான் உனக்கு இலவசமா கொடுக்கலப்பா. அந்த அயோக்கியனால உனக்கு ஏற்பட்ட நட்டத்துக்காக கொடுக்குறேன். வாங்கி. ஐயோ, எனக்கு வேணாம். ஆனந்தா, அவர் கொடுக்கறது நியாயம் தான். வேணாங்க, அதை வாங்கிப்பா. வாங்கிக்கப்பா. சரியா பிள்ளை? மாப்பிள்ளையோட தகப்பனார் உடனே சந்திச்சு நடந்து போன தவறுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி நின்னு போன நிச்சயதார்த்தத்தை உடனடியா நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கே கதிர்வேல் பிள்ளைய பாக்குறேன். சரி, அப்ப பார்க்கணுமா? ஆனந்தா, முதலாளி வந்து போன சமாச்சாரத்தை அம்மா கிட்ட சொல்லு. வர ஆனந்தா, வரமா. காவேரி, இப்ப நீயே நேர்ல பாத்தில்ல, அவருக்கு என் மேல எவ்வளவு பிரியம், நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை. இது புரியாம அம்மா அவரை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. துரோகி, குடும்பக்கார, ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் முகத்திலே முடிக்கூடாது. என்னன்னா இது? மங்களம், உன் மகன் தவறான வழியில போறான், அதனால ஆபத்துன்னு ராத்திரி சொன்னதுக்கு அவன் தவறே செய்ய மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பாரு, ஆனந்துக்கு செய்திருக்க கொடுமைகளை நினைச்சா என் உள்ள துடிக்குது. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா, நெல்லு முட்டைகளை கடத்தினா, இன்னைக்கு ஆனந்தனை கொலை செய்யற அளவுக்கு துணிச்சுட்டான். இனி இந்த துரோகிக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. போடா வழிய. நல்லா இருக்கு நான் நீங்க பேசுறது. திடீர்னு அவனை வெளியில போன்னு சொன்னா அவன் எங்க போவான்? இனிமே தப்பு பண்ணாதேன்னு கண்டிச்சு வைப்பீங்களா? வீட்டு கிடங்காத இந்த பிள்ளை நினைச்சே இப்படி துடிக்கிறியே. ஊருக்கே நல்லவனான அந்த ஆனந்தனே நெத்திக்காயத்தோட பார்த்தா அவனுடைய பெத்த தாய் தகப்பன் எப்படி துடிப்பாங்க? இவன் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கே காரணம் நீதான். நிம்மதியா வாழ வந்த என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி விடுவாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணா, நீ உன் பிள்ளையோட தான் இருக்கணும்னா தாராளமா இவனோட சேர்ந்து நீ வெளியே போகலாம். இல்ல இவன் செய்த குத்தத்துக்கு இவனை நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போங்க, ஒரே அடியா போயிடு. அண்ணா, என்னண்ணா இது? கொஞ்சம் கூட இறக்க எல்லாம் பேசுறேன். இந்த பிச்சை காசு என் மூஞ்சில எரிஞ்சு என்ன நடுத்தருக்கு போ சொல்றியா? இந்த மாதிரி ஒரு பாவி பிள்ளைய பெற்றதுக்கு நீ அனுபவிச்சுதான் தீரணும். உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் மகனையா பாவின்னு சொல்ற? நீதான் கொலகார பாவி. பழத்தை நினைச்சு பார்த்திருந்தா இப்ப இப்படி பேசி இருப்பியா? கட்டுல பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு பயந்து என்ன தேடி சிங்கப்பூருக்கு ஓடி வந்தியே, அதுக்குள்ள அதை மறந்துட்டியா? அம்மா, அழுவாதீங்க அம்மா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை பறிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் உதவி செய்யறான்னு சொல்றேன், அப்படித்தானே? அம்மா, ஆதாயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதா இருந்தா இந்த உலகத்துல இறக்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அனுபவம் இல்லாம பேசாதடா. நடந்த சம்பவம் எல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் எல்லாத்தையும் நடத்திட்டு உங்ககிட்ட நாடகம் ஆடுறாரு. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவர் சின்ன புத்தி படைச்சவர் இல்ல. அப்படி இருந்திருந்தா நின்னு போன நிச்சயதார்த்தத்தை மறுபடியும் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரா? நடந்த சம்பவத்துக்காக வீடு தேடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரா? அவர் யார் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண? கொண்டாத பணத்தை. ஐயா, யார் எங்களை வாழ வைக்கணுமோ அவரே எங்களை வாழ வைக்கல. நீங்க யார் எங்களை வாழ வைக்கிறதுக்குன்னு கேட்டு இந்த பணத்தை அவர் முகத்திலே விட்டு எஞ்சிட்டு வந்தாமா? வேண்டாமா, முன்ன பின்ன தெரியாத ஏன் மேலே அவர் காட்டின அன்புக்காக அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேணாமா? இந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம், அவ்வளவுதானம்மா. குடும்ப ஐயா, நீயா எங்க வந்த? என்னப்பா பேசாம நிக்கிற? எங்க வந்த? வாப்பா ஆனந்தான் வாய் நிறைய கூப்பிடுங்க. நீங்கள அப்படி மாறிட்டீங்க. கால நேரம் மாறும்போது மனுஷன் மாறித்தாகணும். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. ஆனந்தா, நீ உலகம் தெரியாத பைத்தியக்காரன்டா. வசதி படைச்சவங்க ஏழைங்க கிட்ட வாயிரிக்க பேசுறதுக்கு ஏமாந்துராதே. அதுல உள்நோக்கம் இருக்குமே தவிர உண்மை இருக்காது. அவங்க இருமரம் படைச்சவங்க. ஏண்டா அவங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினேன், மரியாதையா கொண்டுட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வாடான்னு எங்க அம்மா சொன்னாங்களா? ரொம்ப சரி, பணத்தை வச்சுட்டு போகலாம்.
எந்த காரணத்தை கொண்டும் நீ இங்க வர்றது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. ரொம்ப நன்றிங்க. என் தாய் வார்த்தை மீறி நடந்த பாருங்க, எனக்கு இந்த அவமானம் வேண்டியதுதான். இந்த உலகத்துல உண்மை எங்க இருக்கு, பொய் எங்க இருக்குன்னே தெரியல. ஆமா, அந்த உண்மை எங்க இருக்குன்னு தெரியாம தான் நீயும் பேசுற, நானும் பேசுறேன். ஐயா, உண்மையை மறைச்சு எனக்கு பேச தெரியாதுங்க. எனக்கு அந்த சக்தி இல்லைங்க. நீங்க என்கிட்ட காட்டின அன்பையும் பாசத்தையும் நான் உண்மைன்னு நினைச்சு ஏமாந்துட்டேங்க. அவ்வளவுதான். நான் அடிபட்டதை கண்டு துடிச்சுக்கிறேன், என் ரத்தத்தை கண்டு பதறினீங்களே, அந்த ரத்தம் ஈர காயத்துக்குள்ள உங்க மனசுல இருந்த ஈர காஞ்சி போச்சு. ஆனந்தா, என்ன ஒரு அனாதை பையன் உங்களை கண்ணா அப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். நீ அனாவசியமா தலையிடாத, இது எனக்கு அவருக்குள்ள பேச்சு. எவ்வளவு திமிர் பாத்தீங்களா அவனுக்கு? ஆனந்தனுடைய திமிரை நீ சரியா பார்த்ததில்லடா. எங்க அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தைக்காக அடங்கி போயிருக்கிறேன். கையால பதில் சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் கண்ணீரால பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அவனை வெளியே போக சொல்றீங்களா இல்லையா? ஆனந்தா, இங்கிருந்து போயிடு. போ வெளியே. என்ன மிஸ்டர் துரைசாமி பிள்ளை, அந்த அனாதை பையன் மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, துரைசாமி சாமி துறையாய் கம்பி எண்ணாம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேட்டு நடங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. சிவகாமி உடம்பெல்லாம் என்னது? ஒண்ணு இல்ல, சும்மா தக தக தகன்னு வைரத்தால பூட்டி புளி மூட்டுக்கார் அதுல நம்ம ஊரு செம்மன் ரோட்ல சும்மா சர் சர்னு வேகமா போறப்போ அதை கிளப்பி விடுற புளி இந்த ரெண்டு கண்ணால விடுறா இவனை நம்பாத. நம்ப நான் கல்யாண மாப்பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன் பார். குமார் பாருங்க, ராஜன் நட பா பா பா. வணக்கம். நினைச்சேன். ஏப்பா குமார், இந்த பயலையா நம்பி வந்த? அதுல என்ன அங்க தப்பு? மாமா சொத்து பூரா எனக்கு வந்தாச்சு. சிவகாமிய கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்னங்க தம்பி என்ன சாப்பிடுதுன்னு கேளுங்க. அவர் சாப்பிடுறதெல்லாம் அவனால கொடுக்க முடியுமா? இந்தாப்பா குமார், உன் மாமன் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு சொத்து எழுதினால் எழுதுவாரு தவிர உனக்கு காலெல்லாம் தரமாட்டார். அதெல்லாம் நேற்றுக்கான மாமா. நிச்சயதார்த்தத்துக்கு அட்வான்ஸ் இந்தாங்க 30,000 ரூபாய். புடியட்ட வீடு தேடி லட்சுமி வருது. என்னங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்னபூரணி, நீ போற போக்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் நிப்ப போல இருக்கு. இந்தாப்பா குமார், உன் மாமன் இருக்காரா? அப்பா, அவரை நாங்க கொன்னுட்டோம்னு சொல்றீங்களா? அவரை ரூம்ல போய் பாருங்க, தயிரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த வேலையை சாப்பிட்டா என்ன? பொண்ணு கேட்கிற லட்சணமான இது? மாமாவும் அம்மாவும் வந்து முறையோட பொண்ணு கேட்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கே கேட்க சொல்றேன். எனக்கு முழு சம்மதம். அத்தை என்ன அத்தை? என்ன கவலை உட்காந்துருக்கீங்க? கப்பல் கவுந்து போச்சு. ஆமா, நமக்கு ஏது கப்பல்? பேச மாட்டீங்களா? இன்னும் ஊஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஓன் அழுவேன். இப்ப பேச போறீங்களா இல்லையா? நான் உங்களை பேச வைக்கிறேன் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு வாலிபனும் ஒரு வாலிபியும் காதலிச்சாங்களா? அந்த வாலிபி கொள்ள அழகா, ஆனா பாவம் அந்த வாலிபனுக்கு ஒரே ஒரு மூக்கம். கழுத பின்ன 10 மூக்கா இருக்கும். பேச வச்சுட்டேன். ரங்கநாதி பள்ளி கொண்டு இருக்கா. வாடி, நீ நல்லா இருப்பியா? ஏண்டி இப்படி வந்து கூத்தடிக்கிற? பாடி அம்மா விடுமா பாடி. யாரு இந்த ஊருக்குள்ள பெண்கள் மரியாதையோட நடமாட முடியாத போல் இருக்க. எதுக்கு நீ பெண்கள் விஷயத்துல நாணயமா நடந்துக்கணும்? இந்த நேரத்துல எங்க வந்த? ஏன் அழுகிற? உங்க வீட்டுல ஏதாவது தகராறா? ஆமா, என் விஷயத்துல அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தெரியும். குமார் அருணகிரி உங்க வீட்டுக்கு வந்தது, உங்க அம்மா கிட்ட பணம் கொடுத்தது, உங்க அப்பா மறுத்தது எல்லாம் எனக்கு தெரியும். நாளைக்கு உனக்கும் குமாருக்கு நிச்சயதார்த்தம் இல்ல? அத்தா, இவ்வளவே தெரிஞ்சுக்கிட்டுமா சும்மா இருக்கீங்க? உங்க அம்மாவுக்கு என்ன தைரியம்? இந்த கல்யாணத்தை நடத்திடுவாங்களா? இல்ல அந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்து தாலி கட்டிடுவானா? அவன் தலையை எடுத்துட்டு போயிடுறேன். அத்தா, எதுக்கு வம்பு? வாங்க, இந்த ஊரை விட்டே போயிடலாம். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். சிவகாமி, என்ன சொல்றேன்? இந்த பயல்களுக்கு பயந்துகிட்டு கோழ மாதிரி ஊரை விட்டு ஓடணுமா? அத்தா, உங்களை கோழன்னு சொல்லிட்டு நான் யார் நடல நின்னு வாழ போறேன்? என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்லா நினைச்சு பார்த்துதான் சொல்றேன். நீ என் கூட வந்துட்டீங்கன்னா இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு உங்க அப்பா இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நல்லா இருக்கு உங்க அறிவுரை. உங்க அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டு வர மனசு இல்லைன்னு சொல்லுங்க.
நம்பினவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண துணிஞ்சிட்டான்னு சொல்லுங்க. சிவகாமி, யார பார்த்து இப்படி பேசுறேன்? வா, இப்போ எங்க அம்மாட்ட போலாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சோன்னு இந்த ஊர் முருகன் கோயில உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அருணகிரி, குமார் எவன் வேணாலும் வந்து என் கூட போது பார்க்கட்டும். கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு சந்தனம் கொடுக்க மாட்டேன். அந்த பசங்களுடைய பச்சை ரத்தத்தை கொடுக்கிறேன். ஆனந்தா, நீ பிறந்த அன்னைக்கு கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படல. இன்னைக்குதான் என் உள்ளமெல்லாம் பூரிச்சு போறேன். சிவகாமி, என் மகன் சொல்றதுதான் நியாயம். அத்தை, நியாயம் தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நாளைக்கு அந்த துரைசாமி பிள்ளை பெண் கேட்டு நிச்சயம் பண்ண வரப்போறாரு. அது மட்டும் நடந்துட்டா அப்புறம் எங்க அது? பாத்தியாப்பா, அந்த பட்டணத்து முதலாளி நம்ம குடும்பத்துக்கு இந்த துரோகத்தையும் செய்ய வந்துட்டாரு. அம்மா, நான் நிச்சயமா சொல்றேன், அவர் எனக்கு துரோகம் செய்யவே மாட்டார். ஆனந்தா, இன்னுமா அவர் மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஆமாம்மா, ஆனா நான் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அவர் துரோகம் பண்ணாரு. நாளைக்கு கூட்டத்துக்கு மத்தியில் அவரை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு தலைகுனிய வைக்கிறேன். மந்தையில வரவேற்பு கொடுத்த நானே அவரை இந்த ஊரை விட்டு வரட்டேன். சிவகாமியை சிறை எடுத்து முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். வேணாப்பா, வேணாம், முறையாவே போவோம். சிவகாமி, நானே என் மகனுக்கு பெண் கேட்க வரேன். உன் அபிப்பிராயத்தை நீ சொல்லு. உங்க அப்பா சொல்லட்டும், ஊர்ல இருக்கிற பெரியவங்க நியாயத்தை சொல்லட்டும். ஆமா, இந்த ஊர்ல இருக்கவங்க பெரிய மனுஷன் நியாயத்தை சொல்லிடுவாங்க. இவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நீ பேசாம வீட்டுல இருமா, நான் போறேன். நடக்கிற வேடிக்கை பாரு. இது வேடிக்கை பாக்குற விஷயம் இல்லடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சிவகாமி, நீ தைரியமா வீட்டுக்கு போமா. நீ வயசு வந்து பொண்ணு, உன் இஷ்டத்துக்கு விரோதமா